எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையில் என்ன எல்லாத்தையும் முடிச்சாரு? நம்முடைய பாவத்துக்கு முடிவு கட்டினார். இதுவரையிலும் நம்மீது ஆட்சி செய்து கொண்டிருந்த நியாய பிரமாணத்துக்கு கர்த்தர் முடிவு கட்டினார். எதெல்லாம் நம்மளால முடியலன்னு சொல்லி நினைச்சோமோ அதெல்லாமே சிலுவையில நல்லபடியா முடிச்சு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. முடிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் நான் தான், அதை முடிக்கிறவரும் நான் தான். அதனாலதான் சொல்றாரு, நானே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், முதலும் முடிவுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரே ஆல்பா. கிரேக் வேர்ட்ல முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. நானே ஏ டு ஜெட்னு சொல்றார். உங்களை நற்கிரிகளை தொடங்கினவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருகிறவர் அவர்தான். நாம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் செடி, நாம கொடி. நாம் இணைஞ்சிருந்தா போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்படியே சொல்லுவோம். அப்போ நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. ஸ்னேகாவும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்குது. அதெல்லாம் கைகளை தட்டி அந்த பிள்ளைங்க எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? தன் ஜீவனை விட்டார். 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இந்த 2 வார்த்தையை தியானிச்சுட்டு மொத்தமா நாங்க 2 வார்த்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். 23:46 லூக்கா வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. கைகளில் நாவை ஒப்பிருக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அடுத்தது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேகம் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுகிறார். அவர் சத்தம் போட்டு ஜீவனை விடும் பொழுது 2 முக்கியமான சம்பவம் உலகத்துல நடந்துச்சு. ஒண்ணு தேவாலயத்தில் நடந்துச்சு, இன்னொன்னு கல்லறையில நடந்துச்சு. இன்னும் ஒண்ணு இருக்குது, அது பாதாளத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். ஒண்ணு தேவாலயத்தில் நடந்த சம்பவம். தேவாலயத்துல என்ன நடந்துச்சு? தேவாலயம் என்பது 3 பகுதியை கொண்டது. நியாய பிரமாணத்தின்படி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நியாய பிரமாண புஸ்தகம் சொல்லுங்க. அப்படி பிரகாரத்துல நாம் எல்லாருமே போலாம், பலி செலுத்துறோம். பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் மட்டும் போவாங்க. ஏன்னா அந்த குத்துகளுக்கு போடணும், சமூகத்து அப்பத்துல இருக்கிற மேசையில் இருக்கிற அந்த அப்பத்தை மாத்தி வைக்கணும், தூபம் போடணும். 3 காரியத்துக்காக ஆசாரியர்கள் அங்க போவாங்க. பிரகாரத்துல லேவியர்கள் போவாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் போவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று. அது வருஷத்துல ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போவார். போயிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு வந்தது. அதெல்லாம் அனாவசியமா போக முடியாது. மகா பரிசுத்தமான அந்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியம் போனாலும் அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அங்க அடி விளம்பரும், மரணம் சம்பவித்து விடும். அதனால மகா பரிசுத்தலத்துக்குள்ள யாராலையும் போக முடியாது, யாரும் போய் பிதாவை பார்க்க முடியாது. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 16-17 பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவரை பார்க்கணுமே அப்படின்னா, அவரை பார்க்கணும்னா ஒருத்தராலதான் வழி செய்ய முடியும். யார் அவரு?
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிதா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவை ஒரு மனுஷன் போய் டைரக்டா பார்க்கணும், பார்த்தான்னா அப்படியே பஸ்பம் ஆயிடுவான். அதனாலதான் மோசே கிட்ட சொல்றாரு, என்னை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை, அப்படி கண்டா நீ செத்த, அவ்வளவுதான், முடிஞ்சிருவேன். ஏன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக, அவருடைய மகிமைக்கு முன்பதாக மண்ணான மனுஷன் நிக்க முடியாது. அவ்வளவு ஜெகஜோதிமயமான கடவுள், பரிசுத்தம் உள்ள கடவுள், மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், சாவாமையுள்ளவர், நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. பக்கத்தில் நிற்க முடியாதாங்க, நம்ம போய் நிற்க முடியாது. மோசே பார்த்ததே பரிசுத்த ஆவியானவரை தான் பார்த்தேன். பிதாவை யாராலையும் பார்க்க முடியல. ஆபிரகாமால பார்க்க முடியல, ஈசாக்கால பார்க்க முடியல, மோசேயால பார்க்க முடியல, தீர்க்கதரிசிகளில் பார்க்க முடியல, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஏனோக்கும் பார்க்க முடியல, நோவாவும் பார்க்க முடியல. அப்போ பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப இயேசு என்ன செய்யணும்னா, முழு மனுக்குலமும் எதிர்பார்க்கிற பிதாவை பார்ப்பது மாத்திரமல்ல, அவர் பக்கத்துல கொண்டு போய் இந்த மனுக்குலத்தை அமர வைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு என்ன பண்ணார்னா, மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் பாருங்க. அந்த ஜீவன் கிழியும் பொழுது திரைச்சாலை இரண்டாக கிழிந்தவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். அவரு சர்வசாதாரணமா திரைச்சாலை யாரும் கிழிக்க முடியாது. திரைச்சாலைங்கிறது இங்க மாதிரி இருக்கிற ஸ்கிரீன் இல்லை, வைட்டா இருக்கு தேவாலயம். அப்புறம் தடிமண் ஒரு முளை தடிமண் இருக்கும். கீழ இருந்து யாரும் கிழிக்க முடியாது, மேல இருந்து கிழிக்க முடியாது. அதனால வசனம் சொல்றது பாத்தீங்கன்னா, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். எப்படி மேல் தொடங்கி கீழ் வரை கிழிஞ்சது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மேல இருந்து கிழியும் போது கீழே பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதி அந்த இடத்துல மட்டும் கிழியாம அப்படி நின்றது. ஒரு 2 இன்ச் நேரத்துக்கு அப்படியே நிக்குது. அப்படின்னா மேல் தொடங்கி கீழே கிழிஞ்சு நமக்கு தெரியுது. அப்ப பரிசுத்த தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த தலத்துக்குள்ள யாராலையும் போக முடியாது. போனா அவுட், அவ்வளவுதான். இல்லையா? ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் போயிட்டு வந்துட்டான், சொல்லுவேன், வேற சாமுவேல். அதனாலதான் முழு இஸ்ரவேலும் சாமுவேலுக்கு சரண்டர். ஏன்னா சாமுவேலை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். ஆசாரியனா ஏற்றுக்கொண்டார். மகா பிரதான ஆசாரியனா அவரை அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவரு தான் கூப்பிட்டார். சாமுவேலை அவரு தான் கூப்பிட்டார். அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி போனோம்னா விட்டுதான், அவர் பர்மிஷன் கொடுத்தாரு, வா அப்படின்ட்டார். அப்ப யாராலையுமே போக முடியல, யாராலையுமே பார்க்க முடியல. சாமுவேல் போனான், ஆனா அவரால் பார்க்க முடியல, பிதாவை பார்க்க முடியல அவரால். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். பிதா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும். எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தரிசிக்கலாம், அவரோட கூட எப்படி உட்காரலாங்கிறத அந்த வழியை உண்டு பண்ணக்கூடியவர் இயேசு மாத்திரம். அதனாலதான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற, என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. அப்படி வந்தா நீ அவுட் ஆயிடுவேன். அப்போ என்ன செய்யணும், என் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது அதுக்கான வழி உங்களுக்கு உண்டாயிரும் சொன்னார். அப்போ இயேசு மகா சத்தம் விட்டு தன் ஆவியை அவர் ஒப்புக் கொடுக்கும் போது திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. 4000 வருஷமா தேவாதி தேவனை நாம சந்திக்க முடியாதபடி இருந்த அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. இப்ப எழுதுறார் எபிரேயர் எழுதும் போது, இப்பொழுது நீங்க தைரியமாய் கிருபாசன தண்டையில பிதாவின் இடத்துல நீங்கள் கிட்டி சேரலாம். அடிச்சுடுவாரா பிதா? அடிக்க மாட்டாரு. ஏன் அடிக்க மாட்டாரு? எதுக்காக என் ஆவியை நான் கொடுத்தேன் தெரியுமா? இப்ப இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது அவருடைய ஆவி என்னாச்சு, அவரை விட்டு பிரிஞ்சு பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு ஆவியை.
பிதா வாங்கி அந்த ஆவி என்ன செஞ்சாரா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுவாங்க என்ன பண்ணாரு பாருங்க. ஏன் நாம அவுட் ஆகல பிதாவுக்கு முன்னாடி? கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரவா இருக்கிறபடினா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கரங்களை தட்டி இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட பொழுது அந்த ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. யாருக்கு ஒப்பு கொடுப்போம்? பொறுப்பை எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பு கொடுக்க முடியாது. யோசேப்பின் இடத்துல தான் ஒப்பு கொடுக்க முடியும். போத்திபார் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் வசம் ஒப்புவித்தார். சிறைச்சாலைக்காரன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் இடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. பொறுப்புள்ளவங்க கிட்ட, ரெஸ்பான்ஸ் பண்றவங்க கிட்ட தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஜாக்கிரதை உள்ள இடத்துலதான் ஒப்பு கொடுக்கப்படும். வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற இடத்துல. யோசேப்பு காவிய சித்தி உள்ளவனான அவன் எஜமான் அதை கண்டு இதை எடுக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். காரணம் தன் வேலையில அவன் ஜாக்கிரதையா இருந்தான். ரெஸ்பான்ஸ் பண்ண அந்த வேலையை. ஒரு எஜமான் ஒரு வேலையை கொடுத்தா அந்த அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ண. அதனாலதான் பொறுப்பு என்னாச்சு? எல்லா பொறுப்பும் யோசேப்பினிடம் போச்சு. சொல்லுங்க, எல்லாம் உங்க வசம் வரணும்னா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ண, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை ரெஸ்பான்ஸ் பண்ண, ஜீவிதத்தை ரெஸ்பான்ஸ் பண்ண, அப்படின்னா மேற்கொண்டு எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்கப்படும். இயேசு சொன்னார் பாருங்க, ஊழியத்தின் நாட்களில் பிதா என் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். எப்படி யோசேப்பு இடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி பிதா என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நியாயம் தீர்க்கும் அதிகாரமும் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படின்னா இயேசு அந்த வேலையில பொறுப்பா இருந்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? சபையில அதுல ரெஸ்பான்ஸ். சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அது நீங்க பொறுப்பா இருந்தா தான் யோசேப்பின் இடத்தில் சகலமும் ஒப்பு கொடுக்கப்படும். பாருங்க, போத்திபார் வீட்டுல ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் பாருங்க, பொறுப்பா இருந்தா பாருங்க. போத்திபார் தனக்கு உண்டான எல்லாத்தையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டான். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலையில அவன் எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துட்டான் பாருங்க. பொறுப்பா பார்த்ததுனால சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணா? சாவி கொத்த யோசேப்பு கையில கொடுத்துட்டான். அங்க உண்மையா இருந்தான், அங்க பொறுப்பா இருந்தான். அதுக்கப்புறம் ராஜா அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டார். உயர்வு எப்படி வருந்துறீங்களா? உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது, பொறுப்படுத்துக்கும் போது கர்த்தர் மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணுவார்? முறையில ஒப்பு கொடுத்துட்டே வருவார். தேசத்தவே பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டா? எகிப்து தேசம் யோசேப்பின் வசம் ஒப்பு கொடுக்கப்பட்ட. தானிய களஞ்சியங்கள் யோசேப்பின் வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு தனக்குரிய எல்லாவற்றையும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், பிதா கிட்ட. அப்படின்னா பாருங்க, யோசேப்பு நல்ல பிதாவா இருக்கிறார், உத்தமமா இருக்கிறார், பொறுப்புள்ளவரா இருக்கிறார், உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவங்க கிட்ட தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாருமே அவர் பார்வையில உண்மையுள்ளவர்களா இருந்ததுனாலதான் இந்த ரட்சிப்பை உங்கள் வசம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை உங்கள் வசம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றேன். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? இத நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இந்த சத்தியமங்கல பட்டணம் யாரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி
இந்த ஊழியத்தைக்கு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? இந்த உண்மை எப்படி கிடைச்சது? குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்ப திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். இப்ப நீங்க தைரியமா பிதாவை ருசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்கிறது? பிரியாணி தட்டை அங்க இருந்துட்டு இங்க இருந்து ருசிக்க முடியுமா? அதுக்கு பக்கத்துல போகணும், கையில எடுக்கணும். அதை எடுத்து ஏங்க பாஸ்டிங் நேரத்தில் சாப்பிடும் போதுதான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்க முடியும்? அவர் பக்கத்துல அமர்ந்து அவருக்கு நெருக்கமாக இருந்து அவர் மடியில இருக்கும் போதுதான் அவருடைய அன்பை நாம ருசிக்க முடியும். இந்த வழி யார் செஞ்சு கொடுத்தா? இயேசு. எப்படி? சிலுவையிலே தன் ஜீவனை விடும் பொழுது நம்மளை கொண்டு போய் பிதாவினிடத்திலே சேர்த்து விட்டார். ஆபிரகாமுக்கு கிடைக்காத, மோசேக்கு கிடைக்காத, எலியாவுக்கு கிடைக்காத மாபெரும் ஸ்லாக்கியம் தேவாதி தேவனை அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அவர் மடியில உட்காரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் பிரசனத்தையும் இயேசு நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மகா சத்தமிட்டு ஜீவனை விடும் பொழுது திரைச்சீலை கிழிந்தது. தேவனோடு கூட நாம ஒப்புரவாகி விட்டோம். ஏதேன் தோட்டத்துல நம்மளை வெளியே விட்டார் இல்லையா? கேட்டை பூட்டிட்டார் இல்லையா? கேட் எப்ப ஓப்பன் ஆச்சு? இவர் மகா சத்தம் விட்டு ஜீவனை விட்டும் பொழுது கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப தைரியமா ஏதேனும் கூட போயிடலாம். சுடரொளி பட்டயம் என்னாச்சு? சுத்திட்டே இருக்குமா சுடரொளி பட்டயம்? காவல் வச்சாதான். இதான் என்ன பண்ணாரா? அது மீறி யாராச்சும் உள்ள நுழைச்சா சுடரொளி சுத்திட்டே இருக்கு. யாராச்சும் உள்ள நுழைஞ்சாங்கன்னா வெட்டி நம்பிய 2 சுடரொளி பட்டயத்தை வச்சாரா? வெளியே அனுப்பிச்சிட்டார் ஆண்டவரே. பாவம் செஞ்ச உடனே நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டார். இப்ப 10 பேர் உள்ள நுழைச்சா நம்ம அவுட் ஆயிடுவோம். சுடரொளி பட்டயம் நம்மளை வெட்டிடும். இப்ப முன்னாடி யாரு போறா? இயேசு போற. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அழகா சொல்லுவார். பட்டயமே எலும்பு. யாரோ அத்துமீறி உள்ள நுழையிறாங்க தோட்டத்துக்குள்ள. உடனே சுடரொளி பட்டயம் பிதாவை பார்த்து சொல்லிச்சா, அது வேற யாரும் இல்ல, உங்களுடைய ஒரே பெயரான குமாரனா இருக்கிற கிறிஸ்து. பிதா சொன்னாரா, யாரா இருந்தா என்ன? யாரா இருந்தா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுதான். அத்துமீறி வருவது உன் குமாரன் ஆண்டவரே, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன் வேலையை செய்யும் சொன்னார் அப்படிதான். அவர் உள்ள நுழையும் போது சுடரொளி பட்டயம் இயேசுவை வெட்டினது. வெட்டி அப்படி நின்றுச்சு, சுட்டல. எபிரேயர் புத்தகம் சொல்லுவது பாருங்க, தன் மாம்சமாகிய திரையும் வழியாய் புதிதான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினார். அந்த புதிதான மார்க்கம் அவருடைய மாம்சமாகிய திரைச்சீலை கிழிந்ததினால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நாம அவருக்கு பின்னாடி போக முடிஞ்சது. அல்லேலூயா. அடுத்த சுடரொளி பட்டயம் சுத்துல அப்படியே வெட்டி நின்றுச்சு இயேசுவோட. அவருடைய மாம்சத்தின் வழியாய், அவர் மாம்சமாகிய திரைச்சீலையின் வழியாய் நாம் அழகா பேரடைஸ் குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. இயேசு ஜீவனை விடுவது நிமித்தம் நாம இழந்து போன அந்த ஏதேன் வாழ்க்கை, இழந்து போன அந்த மகா பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அடுத்து அவர் மகா சத்தமிட்டு ஜீவனை விட்ட பொழுது கல்லறைகள் திறந்தது. கையை தட்டுங்க. கல்லறைகள் திறந்தது. சரித்திரத்துல நடக்காத ஒரு சம்பவம். கல்லறை திறந்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுப்பினார். இயேசு சத்தம் போட்டா, சொல்லுங்க, இயேசு சத்தம் போட்டா கல்லறை வெட்டி. எப்ப வெடிச்சது தெரியுமா? சிலுவை போறதுக்கு முன்னாடி கல்லறை வெடிச்சிருக்கும். எப்போ? லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி நின்று சத்தம் போடுவார். ஒரே ஒரு பேரை மட்டும் தான் சொல்லி கூப்பிட்டாரு. அதனாலதான் லாசர் வந்தா. எல்லாரும் எந்திரிச்சுவாங்கன்னு சத்தம் போட்டிருந்தாரு. எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் எல்லாரும் அப்பவே எந்திரிச்சிருப்பாங்க. சிலுவை வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண முடியாதாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு சொன்னார். லாசரு மட்டும் வெளியே வந்தார் கல்லறை திறந்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கல்லறை என்ன பண்ணும்? நற்செய்தி சொல்றேன். கிறிஸ்து வெளிப்பட போகிறார். தேவ எக்கால சத்தம் வெளிப்படும்.
அவர் சத்தம் விடும் பொழுது கல்லறைகள் திறக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார். உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் இப்படியே உயிரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. மரணம் கிடையாது. அப்ப சொல்லலாம், மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாம் ஒரு பாட்டு பாடிப்போம். அல்லேலூயா. கல்லறைகள் வெந்திருப்பாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் கல்லறை வெட்டிக்கும் போது மரணமே உன் கூர் எங்கே அப்படி வெந்திருப்பாங்க. மரணம் தான் அவங்களை கட்டி வச்சது. மரணத்தை ஒட்டைச்சான். உசுரோடு இருக்கிற நாம எப்படி இருந்து தெரியுமா? உசுரோடு இருக்கிற நாம பாதாளமே ஜெயம் எங்கே. பாதாளம் தான் நம்ம அடைச்சு வைக்க பார்த்துச்சு. அதுக்குள்ள போகாதபடிக்கு கத்திரன்னு பண்ணாரு. உயிரோடு கூட இருப்பாங்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிடுகிறார் என்றாலே அங்கே கல்லறைகள் வெடிக்கும். இப்ப சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, இயேசு சத்தமிட்டா நானும் சத்தமிடுவேன். எப்படி சத்தமிடாது? கர்த்தருடைய வார்த்தையை சத்தமிட்டு சொல்லணும். அப்படி சொல்லும் போது கல்லறை போல எலும்பு கூடுகளை போல அடைபட்டிருக்கிற உங்களுடைய வாசல்கள் நாம் உசுரோடு கூட எந்திரிக்கும். இல்லையா? செத்த சரீரம் உயிரோடு கூட எழுந்திருக்கும். எப்படின்னா நீங்க ஆவியில நிறைஞ்சு, அதான் நீ வாசல் பேச சொல்றேன், ஆவியில நிறைஞ்சு கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தம் விட்டு சொல்லும் பொழுது மரணமும் பாதாளமும் உங்களுக்கு முன்னாடி மண்டிவிடும். இல்லையா? ஏன்? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தினால் குமாரனுடைய ஆவியை கர்த்தர் உங்களுக்குள் அனுப்பிச்சிருக்கிறார். ஏன் நீங்க தைரியமா போறீங்க? மரணத்தை பார்த்து பயப்படல, பாதாளத்தை பார்த்து பயப்படலன்னா, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறதுனால மரணம் எனக்கு சரணடையும், பாதாளம் என்னை கண்டு பயப்படும். இல்லையா? பிதாவின் இடத்துல எப்படி தைரியமா போற அப்படின்னா, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரா இருக்கிற கிறிஸ்துவின் ஆவிதான் எனக்குள் இருக்கிறது. அதனால பிதாவின் இடத்துல நான் தைரியமா போறேன். சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டா ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏன் ஆவியை ஒப்பு கொடுத்தார்? மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் அங்கங்கதான் கலிலேயாவில் இருப்பார், யூதேயாவில் இருப்பார், சமாரியாவில் இருப்பார். என்னைக்கு ஆவியை விட்டு உயிரோடு கூட எழுந்தாரோ அப்பவே அவர் நமக்குள்ளே வந்து சங்கமமாகி விட்டார். இப்போ இயேசுவுக்கு பதிலா நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். இயேசுவை போல பார்ப்போம், இயேசுவை போல பேசுவோம், இயேசுவை போல சிந்திப்போம், இயேசுவை போல நடப்போம், இயேசுவை போல பிதாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேசத்தை சொந்தமாக்குவோம். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். Thank you God, thank you Jesus, hallelujah, praise God, praise Jesus. Ora bala khantala rabo shebada kabo rakhandala raba lidanama risantala rabo rigantala raba. Ora bala khantala ma shebada kabo rakhandala rabo shedulantala raba. Ranchim கர்த்தர் நம்முடைய ஜீவனை விட்டதை நோக்கம் என்று தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. உங்களுக்குள்ள வந்து வாழ்றதுக்காக தான் தன் ஜீவனை சந்தம் விட்டு கூப்பிட்டார். ஏன் இயேசு ஜீவனை விட்டார் தெரியுமா? திரைச்சீலை இரண்டாய் கிழிய வேண்டும். மகா பரிசுத்தத்துக்குள்ள ஆசாரியன் மாத்திரம் அல்ல, அவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சிறியோர், பெரியோர், அடிமை, சுயாதீனர் யாராயிருந்தாலும் தைரியமாய், புறஜாதியா இருந்தாலும், கிரேக்கனாய் இருந்தாலும், யூதனாய் இருந்தாலும், அவன் தைரியமாய் கிருபாசன தண்டனை கிட்டி சேரும் சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே நமக்கு உண்டாயிற்று. ஆமென். உங்களுடைய தடைகள் எல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கிற வேளையில எதெல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் திரைச்சீலை போல் தடுத்துக் கொண்டிருந்ததோ அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுகிறது, வாய்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்குள் ஜீவனை வைக்கிறார். கண்களை போல் காணப்படுகிற எல்லா மரித்த சடலங்கள் போல் கிடக்கிற உங்களுடைய தொழில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, உங்க சரீரத்துல, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள் காணப்படுகிற எல்லா மரித்த நிலை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுகிறது.
Shatangaba, Ribala Hantanaraba, Erre Hantanaraba, Ushe, Bataka, Hantanaraba, yes, Christu, Mada, Satamai, Kupita, Berine, Direction Clinical உங்களுக்குள் இருக்கிற எல்லா தடைகளை இப்போது மாறுகிறது. ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரக்கமா திருமை மறைவில் இருக்கிற எல்லாம் வெளியரங்கமாகிறது, எல்லாம் வெளியரங்கமாகிறது. இயேசுவின் நாமத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எப்படி ஆகாரங்களின் கண்கள் திறக்கப்பட்டதோ அதுபோல கண்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. திரைச்சீலை கிழிந்தது, கல்லறைகள் வெடித்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. தேவன் உங்களுக்கு பலியையும் ஜீவனையும் உண்டு பண்ணினார். ஓ ரபல ஹந்தல ரிஷக்கட ரபல ஹந்தல ரபா. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பெரிய திரைச்சல் இருந்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தம், இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அந்த கல்லறையை உடைத்து லாசரை வெளியே கொண்டு வந்தது போல உங்களுக்கு கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தருடைய சத்தம் மீட்டெடுக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அத்துணை பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மானங்களை ஈரும்படி செய்யும், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம் கல்லறைகளை பிளந்துடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி மகா சத்தமாய் கூப்பிட்ட போது உங்களுக்கான விடுதலை உண்டாயிற்று. இயேசு சத்தமிட்ட போது வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசு சத்தமிட்ட போது லாசரு வெளியே வந்தான். இயேசு சத்தமிட்ட போது இறைச்சாலை கிழிந்தது. இயேசு சத்தமிட்ட போது ஒரு ரக்தம் கல்லறைகள் வெடித்தன, கல்லறைகள் வெடித்தன, கல்லறைகள் வெடித்தன. அடைச்சு வச்சிருக்கிற எல்லா கல்லறைகளும் வெடித்து எழுதுவதாக. பிசாசு எதெல்லாம் ஈடுபடும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொண்டு புதைக்கிறானோ அதையெல்லாம் இப்படி உயிர் பெற்று எழும்புவதாக. ஓ ராபாதாக பொருளாதார ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழும்புவதாக. அவருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் வெடித்து எழும்புவதாக. சுரக்கும் நீரூற்று வெடித்து எழும்புவதாக. பரிசுத்தமாக இருக்கிற பிசாசான தூக்கி போடப்பட்ட அத்தனை இயேசுவின் நாமத்தினாலே ஓ கட்டளைகள் பிறந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலைகள் எல்லா கண்களை போல் இருக்கிற எல்லா அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதான். இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் இப்பொழுது பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை எதிர பண்ணக்கூடியது. இன்றைக்கு அந்த சத்தம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. உங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேம்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது. இயேசு சத்தமிட்ட பிறகு திரைச்சீலை கிழிந்தது, கல்லறைகள் திறந்தது. அநேகர் நம்முடைய பரிசுத்தவான்களை பார்த்தார்கள், அநேகர் தரிசித்தார்கள், அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள். இப்பொழுது நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. எல்லா கண்கள் முழுவதும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஓ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய ஜெப வார்த்தையோடு உயிர் மீட்சி உண்டாகிறது, உயிர் மீட்சி உண்டாகிறது. பிதாவை தரிசிக்கத்தக்கதான், பிதாவின் வலது பக்கத்தில் அமரத்தக்கதான், அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான். கர்த்தர் நல்ல வெறும் ருசிக்கப்பட்டதாக கிருபைகள் பரிமாய் கிருபாசனத்தை கிட்டிச்சரும் சாக்கியத்தை பரிசுத்த ஆவியாளர் இந்த வேலை உங்கள் நேரத்தை டிக்ளேர் பண்றார். பிரகடனப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தினால், பிரகடனப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தினாலே, டிக்ளேர் பண்ற இயேசுவின் நாமத்தில, டிக்ளேர் பண்ற இயேசுவின் நாமத்தில. அவருடைய கல்லறைகளால் திறக்கப்படுவதாக, அவருடைய களஞ்சியங்களெல்லாம் திறக்கப்படுவதாக, அவருக்குரிய வானத்தின் கனிகள் பாகனிகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு இயேசுவின் நாமத்துல நல்லது நடப்பதாக, நல்லது நடப்பதாக, நல்லது நடப்பதாக. நம் எல்லாருக்காகவும் ஒரே மனுஷன் மறித்தது நல்லது எழுதிக்கபடி கிறிஸ்து எங்களுக்கான சிலுவையில மறிப்பதினாலே அவர் உண்டாக்கின ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரவேசிக்கிறோம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையோட, பொருளாதாரத்துல, வேலை ஸ்தலங்களில, பிரமோஷன் காரியங்களில, ஊழியத்தின் காரியங்களில, சுவிசேஷ ஊழியங்களில, செப குழுக்களில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வேளையில் உண்டு பண்ணுகிறார். இந்த வேளையில் உண்டு பண்ணுகிறார். உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியாளர் உண்டு பண்ணுகிறார். நீங்கள் உபவாசித்தது விருதாவாய் போகாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உபவாசித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமருகிறது. ஒவ்வொரு மேலும் வந்து அமருகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை, கர்த்தருடைய ஜீவனின் வல்லமை உங்களுக்குள் பிரவேசிக்கிறது. Thank you, God. Hallelujah. குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுக்கள் உடைகிறது. எல்லா கயிறுகள் அறுக்கப்படுகிறது. செத்து நாரி போய் கிடக்கிற எல்லா உயிர் பெற்று எழுந்தது. முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலை இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய சத்தம் அதை உயிரோடு கூட எழுப்புகிறது. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துல எல்லா கரங்களை உயர்த்தி இயேசு உங்களுக்காக ஜீவனை விட்டிருக்கிறாரு சிஸ்டர். இயேசு உங்களுக்காக ஜீவனை விட்டிருக்கிறாரு பிரதர். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருகிறது. அவர் மரித்தது விருதாவாய் போகவில்லை. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஜீவன் உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறது. குமாரனுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தைரியமாய் எழும்பி காற்றையும் கடலையும் அகற்றலாம். கல்லறைக்கு முன்பதாய் சென்ற சடலத்தை பார்த்து பேசலாம். காற்றை பார்த்து, கடலை பார்த்து இறையாதே அமையலாயிரு என்று சொல்லலாம். என்றால் குமாரனுடைய ஜீவனை பிதா உங்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் செய்த அத்தனையும் உங்களால் செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்பி வச்சிருக்கிறார். அவருடைய ஆவி பிடிச்சிருக்கிறீங்க. நீங்க பிசாசு பிடித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி பிடித்தவர்கள். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் ஆவி பிடித்தவர். ஆமென். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்ட பொழுது அவருடைய ஜீவன் பிரிந்தது. 3 நாட்கள் அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவருடைய ஆவியை பிதா நமக்குள் அனுப்பிவிட்டார். அவர் நமக்குள் தான் வந்துட்டார். எல்லா கண்களும் மூடி சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா எனக்குள் வாசம் பண்ணுகிறார். பிதா அனுப்பி வச்சிருக்கிறார். எந்த பூரணமான எந்த வரமும் நன்மையும் பிதாவினிடத்திலிருந்து எனக்குள் இறங்கி வந்து விட்டதே. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன். தன்னுடைய குமாரனுடைய ஆவி எனக்குள் அனுப்பி இருக்கிறார். நான் இயேசுவை போல இருக்கிறேன். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறேன். இதான் என்ன அப்படித்தான் பார்க்குதா? தம்முடைய குமாரனை போல என்னை பார்க்குதா? இனி நீங்க அப்படி பாக்குறீங்க. பாவியா பார்க்காதீங்க, பிசாசு பிடிச்சவங்களா பார்க்காதீங்க. பிசாசு பக்கத்துல இருந்து சொல்றான், அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். உங்களுடைய பிதா சொல்றாரு, உங்களை ஒவ்வொருத்தரையும் இயேசுவை போலதான் பிதா பாக்குறா. ஏன்னா அவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்க அப்படியே உங்களை பாருங்க, அப்படியே பாருங்க. அவர் செத்ததுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள வர்றதுக்கு தான். உனக்குள்ள வர்றதுக்கு தான் அவர் செத்தார். அவருடைய ஆவி உனக்குள்ள வந்துருச்சு. எலியா மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவுக்குள் வந்த மாதிரி இயேசுவின்
ஜீவன் அவரை விட்டு வெளியே போன உடனே அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு, அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. Thank you, Jesus. பரிசுத்த பிதாவே, இந்த 2வது செஷன் கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் எங்கள் வேண்டும். எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரப்பா, முடிச்சிட்டீங்கப்பா. சொல்லுங்க, எல்லாக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டீர். மாத்திரமல்ல, நீரே எனக்குள்ள வந்து விட்டீர். அதுக்காகத்தான் முசவையே கொடுத்தது. ஆமென், ஆமென், ஆமென்.